வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் இல்லையான்ற அளவுக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிவில் வழக்கு பார்த்தீங்கன்னா முதல் டைம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த விதம் சரியில்லை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலன்னு சொல்கிறது தான் ஓபிஎஸோட குற்றச்சாட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வழக்கு தொடர்ந்துருந்தார். அப்போ அதில் வந்து பொதுச்செயலாளர் வந்து செல்லுமா செல்லான்றத மூல வழக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. அதனால ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டித்து அது திருத்தி கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக இன்ன வரைக்கும் இருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து இப்போ தற்காலிக பிரச்சனையா இல்லை நிரந்தர பிரச்சனையான்ற ஒரு கேள்வி இருக்குது. இது நிரந்தர பிரச்சனை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா இன்ன வரைக்குமே வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் தொடர்ந்துட்டு இருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சிவி சண்முகம் இந்த 6 பேர் போய் பேசுனாங்க பார்த்தீங்களா, அப்போ ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அழுத்தத்தை மறைக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மிகப்பெரிய லெவலில் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி எங்கே கொடுக்க போகிறாங்கன்னா, இந்த இன்னுமே பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கான்ற மாதிரி ஒரு எல்லாருமே பேசும் பொருளாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு அப்புறம் பெரிய லெவலில் வந்து மாஜிக்கலே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.